வணக்க நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இளம் சிறுவனை அவனது பெற்றோர் கோடை விடுமுறையில் அவனது பாட்டி வீட்டிற்கு அழைத்து செல்வார். ரயிலில் போகும் அவர்கள் 15 நாட்களுக்கு பிறகு அதே ரயிலில் திரும்புவர். சில வருடங்களுக்கு பிறகு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் வயது வந்ததும் அந்த சிறுவன், நான் இப்பொழுது வளர்ந்திருக்கின்றேன், இந்த வருடம் நான் தனியாக பாட்டி வீட்டிற்கு செல்கின்றேன் என்கின்றான். சிறிது யோசனைக்கு பிறகு பெற்றோர் ஒப்புக்கொள்கிறார்கள். ரயில் நிலைய நடைமேடையில் நின்று சிறுவனிடம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அவனது தந்தை அறிவுரை கூற, எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே என்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறீர்கள் என்றான் அந்த சிறுவன். ரயில் புறப்பட தயாரான நிமிடம் தந்தை காதருகில் மெதுவாக, மகனே, வழியில் திடீரென்று மோசமாகவோ அல்லது பயமாகவோ உணர்ந்தால் இது உனக்கானது என்று கூறி சட்டைப்பையில் ஒரு காகிதத்தை வைத்தார். பயண சந்தோஷத்தில் சிறுவன் அதை கவனிக்க கூட இல்லை. முதல் முறையாக பெற்றோர் இல்லாமல் தனியாக ரயில் பயணம் அந்த சிறுவனுக்கு உற்சாகமாகவும் த்ரில்லாகவும் இருந்தது. ஓடும் ரயிலில் வேக வேகமாக பின்னோக்கி ஓடும் இயற்கையின் அழகை ஜன்னல் வழியாக ரசிக்க தொடங்கினான். கொஞ்ச நேரம்தான். கசகசவென சத்தம், அந்நியர்கள் வருவதும் போவதுமான சூழல், ஒருவருக்கு ஒருவர் உருவாக்கும் சத்தம். மெல்ல தான் தனியாக இருக்கின்றோம் என்று சிறுவன் உணர தொடங்குகின்றான். அடுத்த ஊரில் அருகில் இருந்தவர் இறங்கிக் கொள்ள, புதிதாக வந்தவரின் சோகமான முகமும் எதிரே வந்து அமர்ந்தவரின் முரட்டு தோற்றமும் நம் சிறுவனுக்கு சங்கடத்தை தருகின்றது. இப்போது கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கின்றான். வயிறு வலிப்பது போல் தெரிகின்றது. ரயிலின் வேகத்தை போல தடதடவென இதயம் கொஞ்சம் வேகமாக துடிப்பது போல் இருக்கின்றது. ஜன்னலோர இருக்கையில் தலையை தாழ்த்தி மூளையில் பதுங்கிக் கொள்கின்றான். அவன் கண்களில் கண்ணீர் எழுகிறது. அப்போதுதான் அந்த சிறுவனுக்கு அவனது தந்தை சட்டைப்பையில் எதையோ வைத்தது நினைவுக்கு வருகின்றது. நடுங்கும் கையால் அந்த காகிதத்தை எடுத்து பிரிக்கின்றான். அதில், பயப்படாத மகனே, நான் அடுத்த பெட்டியில் இருக்கின்றேன் என்று எழுதியிருந்தது. கற்பனை செய்ய முடியாத நம்பிக்கையின் அலை முகத்தில் எழுகிறது. பயம் அகன்று நம்பிக்கையின் புதிய கதிர் புன்னகைக்கிறது. பயத்தில் குனிந்த தன் தலையை உயர்த்தி அதே அந்நியர்களுக்கு மத்தியில் மிகவும் வசதியாக நிமிர்ந்து அமர்கிறான். இதே சூழல் தான் இப்போது நமக்கும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாக வாழ்ந்த அதே ஊரில் அச்சத்தோடு இருக்கின்றோம். நோயை விட அது குறித்த அச்சம்தான் பலரை கொள்கிறது. எல்லாரும் இறைவனை நம்புகிறோம், நிச்சயமாக அவன் நம்மை நிராதரவாக விட மாட்டார் என்ற உறுதி எல்லாருக்கும் இருக்கின்றது. இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பிய போது நம் இதயத்தில் இறைவன் ஒரு காகிதத்தை வைத்திருக்கின்றான். அதில் உன்னோடு நான் இருக்கின்றேன், உன்னோடு பயணம் செய்கின்றேன் என்று எழுதி இருக்கின்றது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கு இதயத்தின் ஆழத்தில் எழுகின்ற நம்பிக்கை துணை இருக்கின்றது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உண்மையிலுமே ஒரு அருமையான பதிவு தான். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.